இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு வேளாண் பட்ஜெட்டே சிறந்த உதாரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு பொருத்தமான உதாரணமான திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தான் விவசாய பட்ஜெட். இதுதான் விவசாய பட்ஜெட். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்று கூறி ஏதோ தனி பட்ஜெட் போட்டால் விவசாயிகள் வளர்ந்து செழித்து வளமாக வாழ்வார் என்று விவசாயிகள் கனவு கண்டார்கள். அது ஒரு போலி தோற்றம் என்பது இப்பொழுது நிரூபணமாக இருக்கின்றது. 2021-22 முதல் தனி பட்ஜெட் போட்டவர்கள் இன்றைய தினம் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் சட்டமன்றத்திலே வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதுதான் சாதனை வேளாண் பட்ஜெட்டில். ஆனால் இந்த 1.25 மணி நேரம் வேளாண் பட்ஜெட்டில் வாசித்தில் விவசாயிகளுக்கு நன்மை என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாது, ஏமாற்றம் தான் அளிக்கிறது. அது மட்டுமல்ல, வேளாண் துறையை சார்ந்த, அதாவது ஊரக வளர்ச்சித்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை, பால்வளத்துறை, இப்படின்னு பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி ஒரு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு வேளாண் அமைச்சர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமோ அல்லது நன்மையோ என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாத ஏமாற்றத்தை தான் இந்த வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு தந்துள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள், குறிப்பாக உணவு பதப்படுத்தும் பூங்கா, உழவர் உற்பத்தி குழு போன்றவை கைவிட்டுட்டாங்க. இப்போ இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு சில இடத்துல அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டு பட்ஜெட்டில் காண அது இல்லை. நான் எல்லாம் அந்த இன்றைய தினம் வரை கடந்த 4 ஆண்டுகள், இன்றைய தினம் 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேளாண் பட்ஜெட்டில் அது அறிவிக்கப்பட்டதை ஒட்டி அனைத்துமே நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இவருடைய ஆட்சி காலத்தில் திட்டத்தில் முளைக்காத விதை, உபயோகமற்ற உயிர் உரங்கள் என தவறு செய்ய வசதியான திட்டங்களை தவிர விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டமும் இதில் இல்லை. ஆர்கானிக் ஃபார்மிங் என துறைக்கு 100 கோடி எல்லாம் அறிவிக்கப்பட்டு நின்றுவிட்டது. இந்த கடந்த பட்ஜெட் எல்லாம் உள்ளடக்கி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனவே இந்த அரசு விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. விவசாயிகள் உற்பத்திக்கு இடுபொருள் கிடைப்பதில்லை, தரமான விதைகளும் கிடைப்பதில்லை, கொடுப்பதும் இல்லை. நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த, அதாவது பயிர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த அரசு உதவ முன்வருவதில்லை. பயிரிழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு கிடைப்பதில் குறுவை சாகுபடிக்கு 3 ஆண்டாக தொடர்ந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்படலை. இந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வீரவசனம் பேசினார் திரு ஸ்டாலின் அவர்கள். மேட்டூருக்கு போய் இது டெல்டாக்காரன் அப்படின்னு தண்ணி திறந்து விட்டார். தண்ணி திறந்து விட்டு அந்த குருவி சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்காதனால பயிரிட்ட பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர்கள் எல்லாம் காஞ்சி விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க. அதற்கு இழப்பீடு தொகையை கொடுக்க முடியல. ஏன்னா பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளை சேர்க்கப்படும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யலை. இதனால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதுதான் உண்மை. அதேபோல் விவசாயிகள் விளைவித்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். அதுவும் இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் இடம்பெறல. இது ஒரு ஏமாற்று வேலை.
அரசு நேரடி நெல் கொள்முதலில் விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக நெல்லை கொண்டு போகிறாங்க. அங்கே போய் திறந்த வெளியில் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் நினைக்கிறேன் மழை வெள்ளத்தில் சிவகங்கை மாவட்டம் என்று கருதுகிறேன். சிவகங்கை மாவட்டம் தானே. அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 5000 மூட்டைகளுக்கு மேலாக விவசாயிகள் கொண்டு வந்த விற்பனைக்காக கொண்டு வந்த அந்த நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சு நெல் மணிகள்லாம் முளைச்சி போயிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு தகுந்த ஏற்பாடு தார்ப்பாயெல்லாம் கொடுக்கல. விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல்லை மூட்டைகளை மூலமாக நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற பொழுது ஒரு மூட்டைக்கு 40 ரூபா அதில் லஞ்சம் பெறாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் மிகுந்த ஊழல் நடந்ததாக பரவான செய்தி வந்திருக்குது. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கல. விவசாயிகளும் மீதும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மையில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தான். அதே விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளை பதப்படுத்தும் அந்த தொழில் ஊக்கப்படுத்தலை. இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே திட்டத்தை கொண்டாந்து அம்மாவுடைய அரசு மிக செம்மையாக செயல்படுத்துது. மழைக்காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் சேமித்து வைத்து குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தேன். அந்த திட்டத்தையும் கைவிட்டுக்கிட்டாங்க. ஏன்னா மழை காலத்தில் பெய்கின்ற மழை நீரை முழுவதும் சேமித்து வைத்தால் கோடை காலத்திலே அது பயன்படுத்த முடியும். நிலத்தடி நீர் உயரும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. அந்த திட்டத்தை பற்றியும் இந்த பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இடம்பெறலை. அதேபோல் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி திட்டம். ஏன்னா விவசாயிகளுக்கு நீர் தான் முக்கியம். அதை நீரை சேமிப்பது, அதை சேமித்த நீரை முறையாக வழங்குவது. அதுபோல் எங்கெங்கெல்லாம் உபரி நீராக போய் கடலில் கலக்கின்றதோ அந்த நீர்களை ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி நீரை தேக்கி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுப்பது. அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம். அத்திக்கடை அவனாசி திட்டத்தை போல ஒரு திட்டமும் இந்த ஆட்சியில் கொண்டு வரல. இன்றைக்கு 2வது திட்டம், அங்கே அத்திக்கடை அவனாசி திட்டத்தை போல 2வது திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இருந்தோம். அந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது. விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக விவசாயிகளுடைய பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 வழங்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல வழங்குறாங்க. மற்ற மாவட்டங்களிலெல்லாம் ஷிஃப்ட் முறையில் தான் இந்த விவசாய பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்குவது இந்த அரசாங்கம். நாங்கள் கொடுத்து வந்த அந்த சலுகையும் விவசாயிகளிடமிருந்து பறிக்கப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம்.